கவிலாஷினி, சொல்லுங்க, வாட் ஹேப்பன் பேபிமா? ஓகே, ஸோ இது வந்து 2-3 years பேக் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு ஷார்ட் கேட்வே போனோம். ஸோ நானும் என்னோட கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட காய் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ 3 பேர் போனோம். ஸோ போயிட்டோன்னே நார்மலாக அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி, ஏர்பிஎன்பி மாதிரி. அண்ட் தென் நாங்கள் போயிட்டு அது ஒரு ரொம்ப பேட் ஃபீலிங் கொடுத்துச்சு எனக்கு பர்சனலி. ஒரு மாதிரி கூஸ் பாமா ஈரியர் சொல்ல போனதுமே. ஆமாம். அப்புறம் உள்ளே போயிட்டோன்னே அந்த பேட்ஸ் வந்து ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. லைக் 1-2 நான் நார்மலாக பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி கொத்தா பேட்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு எதுவும் அது ஒரு பேட் சைன் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் ப்ரே பண்ணிட்டு போயிட்டோம் அந்த வீட்டுக்கு. அந்த வீடு வந்து பேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ மேலே வந்து லிவிங் ரூம், கீழே வந்து பெட்ரூம் அண்ட் பாத்ரூம். த்ரூ அவுட் அந்த 2 days ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி பேட் ஃபீலாக தான் இருந்துச்சு. யாரோ என்னை வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கல. ஸோ தட் இப்போ வந்துட்டு கீழே பாத்ரூம்லாம் போயிட்டு, பாத்ரூம் ஆக்சுவலி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பாத்ரூமில் குளிக்கும் போது வந்து யாரோ முன்னுக்கு நின்று பார்க்குற மாதிரி, காது கிட்ட ஊதுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஒன்றும் இல்லை, நான் தான் ஏதோ இல்யூஷன் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த ஈவினிங் வந்து ஆக்சுவலி புக்கெட்டிங் நிறையா கடை இல்லை. ஸோ வி ஹேவ் டு லைக் கோ டு பென்டோங் டு மக்கன். ஸோ அது வந்து அந்த காராக் ஹைவேல தான் போகணும். ஓகே. ஸோ த்ரூ அவுட் அந்த ஜெர்னியில் வந்து அவ்வளோ எக்ஸிடென்ட்ஸ், லைக் ஒரு 4-5 எக்ஸிடென்ட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் தென் அதுக்கு முன்னுக்கு வந்து மணி ஒரு 7 o'clock இருக்கும். என் ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு சாமி பாட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா. நான் கேட்டேன், ஏன் சாமி பாட்டு போட்டடா? இல்லை, சும்மா தான் ப்ரே பண்ணுற டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் கிளம்பி பென்டோங்க்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது காடி ஒரு மாதிரி ஹெவியாக ஆச்சு. இவனும் வந்து ரொம்ப குவாய்ட்டா, சும்மா இருக்கு. நாங்கள் 2 பேர், நானும் என்னோட கேர்ள் பெஸ்டியும் பேசிட்டு இருந்தோம். இவன் சும்மா இருங்க, 2 பேர் சும்மா இருங்க, ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு. அண்ட் தென் வீட்டுக்கு போயிட்டு சிங்கிங், டான்சிங் அந்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னால் முடியல, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு. ஸோ கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சுன்னா, சரி நீங்கள் போங்க, நான் டிவி பார்த்துட்டு நான் அப்புறம் வந்து படுக்கிறேன் அப்படின்னு. ஸோ நானும் என் பாய் பெஸ்டையும் கீழே போயிட்டோம். அது வந்து அது வந்து ஒரு டபுள் பெட், அவன் வந்து ஒரு சிங்கிள் பெட்ல. ஸோ அந்த பையன் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தான். விடிய காலைல ஒரு 4 மணிக்கு ஃப்ரெண்டு வந்து படுத்துச்சு. அப்புறம் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி பார்க்கற அது பக்கத்தில் காணும். அப்புறம் மேலே போய் பார்த்தேன், மேலே லிவிங் ரூம்ல தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் நினச்சேன் மேபி நைட் ஃபோன் பேசுவேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல இருந்து வந்துட்டோம். செக் அவுட் பண்ணிட்டோம். பிஃபோர் நாங்கள் வெளியே வர மணிக்கு வந்து ஆக்சுவலி பின்னால் ஃபுல்லாக காடு. ஸோ நான் ஜாமா கீழே குனிஞ்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். யாரும் என் பின்னால் வந்து ஓடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, நீ பாரு பின்னால் எதுவும் இருக்கா அப்படின்னு. இல்லை, காடு யார் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். தி நெக்ஸ்ட் டே பாட்டுக்கு பிறகு பேசுவோம் என்ன நடந்துச்சுன்னு.